நமஸ்காரம். முதலாவது நாமா ஸ்ரீமாதா. சிறப்பு மிகுந்த அன்னை. கஷ்டம் வரும்போது நம்மையும் அறியாமல் முதலில் வாயிலிருந்து தானே வெளிவரும் சொல் அம்மா. எந்த மனிதனும் 3 விதமான தாபங்களால் பாதிக்கப்படுகிறான். இந்த தாபங்களை மானுட வடிவிலான இந்த பிறவியில் தாயினால் தீர்க்க முடியாது. இந்த தாபங்களை தீர்க்கும் சக்தி உடையவள் ஆதலால் சிறப்பு மிகுந்த அன்னை என்ற பெயர். தேவியை தாயென்று நினைப்பதும் வணங்குவதும் நமக்கு அவளிடம் மிகவும் நெருக்கத்தை கொடுக்கும். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி என்று பொருள். எனவே லக்ஷ்மியினுடைய தாயார். ஸ்ரீ என்றால் சரஸ்வதி என்றும் அர்த்தம். லக்ஷ்மி சரஸ்வதி இருவரின் தாய். உயர்ந்த மரியாதைக்குரிய மனிதர்களையோ வஸ்துக்களையோ குறிப்பிடும் போது ஸ்ரீ என்ற அடைமொழியுடன் கூறுவது வழக்கம். உதாரணமாக ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா, ஸ்ரீசைலம் முதலியன. அவ்வாறே சர்வலோக ஜனனியாக இருப்பதால் அவளை ஸ்ரீமாதா என்றும் அழைக்கிறோம். தவிரவும் ஸ்ரீ என்ற பதமே மங்களகரமானது. எனவே இந்த ஒப்புயர்வற்ற சகஸ்ரநாம வரிசை ஸ்ரீ என்ற எழுத்துடன் துவங்குவது மிகவும் பொருத்தமானது. மாதா என்று குறிப்பிட்டதால் எல்லாவற்றையும் ஈன்றவள், அதாவது பரம்பொருளின் முத்தொழிலில் சிருஷ்டி எனப்படும் உற்பத்தி குறிப்பிடப்படுகிறது. அடுத்த நாமா ஸ்ரீ மகாராஜ்ஞி. சிறப்பு மிக்க பேரரசி, அதாவது எல்லா உலகத்தையும் காப்பவள். முத்தொழிலில் 2வதான காத்தல் இங்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த நாமாவில் ஸ்ரீவித்யின் அதிரகசியமான 3 அக்ஷரங்கள் மறைந்திருக்கின்றன. அரசனின் பத்னிக்கு அரசி என்று பெயர். இது சமஸ்கிருதத்தில் ராஜ்ஞி எனப்படும். பேரரசரின் பத்னி என்பதால் ஸ்ரீ மகாராஜ்ஞி. அடுத்த நாமா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிறந்த சிங்காதனத்தில் அமர்ந்து உலகை அடக்கி ஆள்பவள். அரசன் அமரும் இருக்கை சிம்ஹாசனம். மிருகங்களுள் சிங்கம் உயர்ந்ததாகையால் அரசர்களின் ஆசனம் சிங்கம் போன்ற உருவங்களின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உலகமாகிற சாம்ராஜ்யத்தையே அடக்கி ஆள்பவள் ஆதலால் பிரபஞ்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மியோடு கூடிய சிம்ஹாசனத்திற்கு ஈஸ்வரி, அந்த ஆசனத்தில் இருப்பவள். அம்பாளை ஸ்ரீ மகாராஜ்ஞி என்று குறிப்பிட்டதால் அதற்குகந்தவாறு ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்ற நாமம் கூறப்பட்டது. நமஸ்காரம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்கோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பெல் பட்டனை தட்டினா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கோ. நாம் தினந்தோறும் இந்த நாமாக்களை பற்றி இனிமே பார்க்கலாம். நன்றி.